மண்ணை தின்று வளர்ந்தாயே, தொல்லிக்கொண்டு தெரிந்தாயே, மோகனங்கள் பாடி வர முகவழி விரித்தாயே, மோகனங்கள் பாடி வர முகவழி விரித்தாயே. ஹேகலிகாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாப்பியான உனக்கு சொல்லிக்கிறேன். கத்தரி நாற்றுகள் 100% முளைத்து வர அந்த கத்தரி நாற்றுகளை எப்படி பிடுங்கி நடணும் அப்படிங்கிற வீடியோ தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கத்திரி விதைகளை ஷேர் பண்ணியிருந்தேன். மீதி இருந்த விதைகளை நானே நட்டு வச்சிருந்தேன். எவ்வளோ அழகா ஜம்முன்னு முளைச்சி வந்திருக்கு பாருங்க. இந்த நாற்றுகளை பிடுங்கிறதுக்காக அந்த மண்ணை பதப்படுத்த முதல்ல நம்ம தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா ஊற விட்டுக்கலாம். கத்தரி நாற்றுகள் நல்ல மண்ணில் ஊறும் பொழுது வேர்கள் நல்லா அந்துக்காம நம்ம பிடுங்கிட முடியும். இது பெரிய கத்தரி செடி. ஒரு 2 கத்தரி செடி இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கத்தரி காய்களை பொறுத்த வரைக்கும் அந்த பூச்சிகள் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக பூச்சி மருந்துகள் நிறைய அடிக்கப்படுதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம வீட்டிலேயே கத்தரி செடி இருந்தது அப்படின்னா நமக்கு சூப்பரான பிஞ்சுகள் நமக்கு சமையலுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது கத்தரி நாற்றுகளை நம்ம பிடுங்கி நடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேரில் மண் கண்டிப்பாக இருக்கணும். நான் 4 விதைகள் நட்டு வச்சேன். அதில் ஒரு விதை கொஞ்சம் வளர்ந்து என்னன்னு தெரில, அது வளராமல் போயிடுச்சு. ஸோ 4 விதைகள் நட்டதில் எனக்கு 3 கத்தரி நாற்றுகள் கிடைச்சிருக்கு. இது அப்படியே கேக் மாதிரி நான் கட் பண்ணுறேன். ஏன்னா வேர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மண் மூடி இருக்க மாதிரி நம்ம அப்படியே கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த நாற்று முழுமையாக அப்படியே வச்ச மாதிரியே முளைச்சி வந்துடும். ஏன்னா இந்த கத்தரி நாற்றுகள் இதே தொட்டியில் இருக்கா இன்னொரு தொட்டிக்கு மாறுதா அப்படிங்கிறது கூட அந்த கத்தரி நாற்றோட வேருக்கு தெரியாது. இப்போ நான் அழகாக தொட்டியிலிருந்து 3 செடியுமே 3 பாட்டாக பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தொட்டியில் நாற்று விடாமல் நீங்கள் இன்னொரு ஐடியாவும் இருக்குது. நர்சரி உங்களுக்கு நர்சரி ட்ரே கிடச்சிது அப்படின்னா அந்த நர்சரி ட்ரே நீங்கள் இந்த நாற்றுகளை விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அப்பையும் உங்களுக்கு இதே மாதிரி வேர்கள் முழுமையாக மூடி இருக்க மாதிரி கத்தரி நாற்றுகள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கத்தரி நாற்றுகள் 100% வரும். இப்போ இந்த கத்தரி நாற்றுகளை நட்ட பிறகு ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. வாங்க அந்த நாற்றுகளை நம்ம நட்டு வச்சுட்டு வந்துடலாம். இதுக்கு நான் ஏற்கனவே பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கோகோபீட் 2 பங்கு, செம்மண் 2 பங்கு, இயற்கை உரம் 1 பங்கு எடுத்துக்குவேன். அது இயற்கை உரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்போஸ்டாக இருக்கலாம், அல்லது மண்புழு உரமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மாட்டு சாண உரம் கிடைக்குதுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொட்டியில் தான் நடப்போகிறேன். சைடில் முள்ளங்கி நான் ஊடுபயிராக வச்சுருக்கேன். முள்ளங்கி பற்றின இன்னொரு வீடியோவில் முள்ளங்கி வளர்ப்பு பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நாற்றுகளை நம்ம நட்டுடலாம். கத்தரி நாற்றுகள் 3 பிரித்து வச்சுருக்கோம். அந்த மண் கொஞ்சம் கூட வெளியே வராமல் அந்த கேக் சைஸுக்கு விட கொஞ்சம் பெரிய சைஸில் குழி பறித்து அப்படியே அந்த நாற்று எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நட்டுட்டீங்க அப்படின்னா கத்தரி நாற்றுகள் 100% முளைச்சி வந்துடும். நட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வேப்ப முன்னாக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 கைப்பிடி வேப்ப முன்னாக்கு, அதாவது ஒரு செடிக்கு 1 கைப்பிடி வேப்ப முன்னாக்கு அந்த கத்தரி நாற்றை சுற்றி தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விடணும். ஏன்னா வேப்ப முன்னாக்கு அப்படிங்கிறது கத்தரி நாற்றுடைய காவலன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கத்தரி நாற்றுகளை நிறைய பூச்சி தாக்குதல் வரும். அதனால தான் கத்தரி காயில் நிறைய காய்ப்புழுக்கள் இருக்குது. நிறைய பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. நம்ம வீட்டிலே நட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்கையான முறையில் எந்த விதமான நச்சுக்குள் இல்லாமல் கத்திரிக்காய்கள் கிடைக்கும். இப்போ நட்டாச்சு. நட்ட பிறகு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு எடுத்துக்க போகிறேன். வேப்ப முன்னாக்கை தூவி விட்டு மண்ணை நல்லா அப்படியே லேசாக பெசரி விட்டுட்டு தண்ணி தெளிக்க வேண்டியதுதான். இப்போ வேப்ப முன்னாக்க அப்படியே மேலாப்படி தூவி விடுங்க. தண்ணி தெளிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நாற்று 100% முளைச்சி வந்துடும். இது உங்கள் வீட்டிலே நீங்கள் நாற்று போட்டு எடுத்துருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. நான் சந்தையில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரேன். அப்போ வேர் தெரிகிற மாதிரி தானே நாற்று கிடைக்கிது. அதை எப்படி 100% முளைக்கிற மாதிரி நம்ம நடணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக அதுவும் 100% முளைப்பு வர்றதுக்கு ஒரு ஈஸியான டெக்னிக் இருக்குது. அது என்ன டெக்னிக்ங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய க்யூட்டான கார்டனிங் வீடியோஸ் உங்கள் வீடு நோக்கி டாயின் வந்துகிட்டே இருக்கும். அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.